அதான் உங்கள் வீட்டுக்காரர் ரச்சித்து ஊழியக்கார கூட கர்த்தர் மாற்றுவார். வேற என்ன விருப்பம்? கடன் பிரச்சனை, கடனை தாண்டி கர்த்தர் உங்களை கடன் கொடுக்குறவங்களா மாற்றுவார். வேற என்ன விருப்பம்? சொல்கிறவங்க டக்கு டக்குன்னு அந்த விருப்பங்கள்லாம் நிறைவேறணும்ல. வேற என்ன விருப்பம்? படிக்கிற பசங்கிறாங்க ஏன்னா மார்க் எடுக்க எதுனா வருதப்பாரு, ஒன்றுத்துக்கும் கிடையாது. அது எக்ஸாம் எழுத போகிறோம், பாஸ்டர் மார்க் எடுக்கணும். ஆமாம், நீ ஸ்டேட்டில் வருவே. எங்கே சொல்கிறதுக்கு இல்லையே, வாய்ப்பு இல்லையே. நம்ம எடுப்போமோ எடுக்க மாட்டோமோ, பாஸ் ஆக மாட்டோமோ, நம்ம விருப்பத்தை ஏன் சொல்லணும்? விருப்பமே இல்லையா உங்களுக்கு? உங்களுக்கு என்ன விருப்பம்? என்ன பார்த்துனே இருக்கிறது விருப்பமா? என்ன விருப்பம்? சிரிக்கிறது தான் விருப்பம் போல. விருப்பமே எங்களுக்கு யாருக்குமே இல்லையா? தம்பி உங்களுக்கு விருப்பம் இருக்கா? என்ன விருப்பம்? வீடு கட்டணும், கர்த்தர் பெரிய வீடாக கொடுப்பாரு. வேற சூர்யா என்ன விருப்பம் உனக்கு? ஊழியக்கார வேணுமா? பிஷப் ஆகிட விடா நீ. வேற என்ன விருப்பம்? விருப்பத்தை பாருங்க, இப்படி தான் ஆண்டவர் விருப்பத்தை கேட்டால் எதை விரும்பணும்னு சொல்கிறதுக்கு, ஏன்னா அவ்வளோ விருப்பங்கள் இருக்குது. இப்போ எதையாவது ஒன்று சொல்லிவிட்டு மாட்டிங்கன்னா இதோட முடிஞ்சிருமே அப்படின்னு யோசிக்கிறோம். சாலமோனை போல யாருன்னா ஒருத்தராவது ஞானத்தை கொடுங்க ஆண்டவன்னு கேட்டோமா? நம்ம விருப்பம் நம்போது ஆண்டவர் ஞானத்தை கொடுத்துருப்பா. இந்த உலகத்துல ஞானத்தை கேட்டுனா எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிரும். ஞானம் இருந்துச்சுன்னா அவரை ஆத்துமாவை ரட்சித்து அவரை சபைக்கு கொண்டு வரும். நீங்கள் ஞானம் இருந்துச்சுன்னா நல்லா சம்பாதிக்க, நல்லா வீடு கட்டலாம். ஞானம் இருந்துச்சுன்னா நல்ல மார்க் எடுக்கலாம். ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்கணும். சாலமோன் ஞானத்தை கேட்டார். விரும்புகிறது இதிலே இருக்குது பதில். நம்ம என்னத்தை கேட்கணும்னா ஃபஸ்ட்டு ஞானத்தை குத்துருங்க ஆண்டவரே, எல்லாம் சேர்ந்து கும்பலாக சொல்லுங்கன்னு பார்த்தா ஆளுக்கு ஒரு விருப்பத்தை கேட்டால் அந்த அவங்களாவது அதையாவது சொன்னாங்க. சில பேர் எதுவுமே சொல்லாமல் அப்படி திருத்துன்னு சொல்லுவாங்களே, இது இஞ்சி தின்ன நான் சொல்லலை. அது போல தான் என்னதோ கேட்டார். என்னத்தை நான் எனக்கு என்ன பாமை என்ன வச்சுக்கிறேன் நான் கேட்டேன். நான் உங்ககிட்ட உங்கள் விருப்பம் என்னன்னு கேட்டேன். அந்த விருப்பத்தை சொல்கிறதுக்கு நம்மளுக்கு இன்னும் விருப்பத்தை சொல்கிறது, விருப்பம் திடீர்னு என்ன விருப்பம் சொல்லலாம்? இல்லை பல விருப்பங்கள் இருக்குது. ஒரு விருப்பத்தை டப்பு நம்மளால் சொல்ல முடியல பாருங்கள். எப்பவுமே ஒரே விருப்பம் தான். ஞானத்தை கற்றுட்ட கேட்டிங்கன்னா ஐஸ்வர்யமோ நீங்கள் கேளாத எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இப்போ ஆண்டவர்கிட்ட நீங்கள் வீடு கேட்கறது தாண்டி, ரட்சிப்பு கேட்கறது தாண்டி, பணத்தை கேட்கறது தாண்டி, கார் வசதிகளை கேட்கறது தாண்டி ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் எனக்கு ஞானத்தை மட்டும் கொடுங்க கேளுங்க. இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு ஞானத்தை கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா கடன் இல்லாமல் நீங்கள் வாழலாம். இந்த உலகத்தில் நீங்கள் பெரிய வீட்டில் வாழலாம். இந்த உலகத்தில் நீங்கள் உங்கள் கணவர் இல்லை, உங்கள் கணவருடைய குடும்பத்தை கூட கர்த்தர் ரட்சிக்க கொண்டு வருவார். நீங்கள் தேவ ஞானத்தை எனக்கு கொடுங்க. ஹல்லேலூயா. இப்போ யாரெல்லாம் கேட்குறீங்க? யாருக்கெல்லாம் ஞானம் வேணும்? ஹல்லேலூயா. இதுக்கு எல்லா கரங்களும் உசருகிறது, எல்லா கரமும் உயர்த்தப்படுகிறது. ஞானத்து இதுக்கு தான் பாஸ்டர் நான் ஞானமாக அமைதியாக இருந்தோம். இப்போ உங்கள் மனசில் தோணுது, எனக்கு கேட்குது, புரியுதா? நாங்கள் என் விருப்பம் கேட்டால் இவர் கேட்டு இந்த மாதிரி சொல்லுவார்னு தெரிஞ்சு தான் நாங்களாம் எதுவும் சொல்லாமல் அவரை பார்த்து அவர் கேட்கும்போது கூட நான் ஏன் அவ்வளோ சிரிச்சுட்டே இருந்தேன். கேட்டால் என்னை மறுபடியுமா திருப்புவார்னு தெரிஞ்சு தான், அவர் ஆம்லேட்டு திருப்புறமா இப்படி போட்டுருவாருன்னு தெரிஞ்சு தான் நான் அமைதியாக அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தேன்னு பார்க்குறாங்க. அதை அமைதியாக இருந்தால் மூடன் கூட ஞானி என்று எண்ணப்படுவானா? இப்போ மூடனா ஞானின்னு எனக்கு தெரில, ஆனால் அமைதியாக இருந்துட்டீங்க பாருங்க. ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேளுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு ஞானத்தை கொடுன்னு கேளுங்க. ஏன்னா எல்லாம் ஏமாளிகளாக இருக்கிறோம். ஈஸியாக ஏமாத்திடுறாங்க உங்களை. 2 சொட்டு கண்ணீர் விட்டால் போதும், இந்த அம்மா 500 ரூபான்னு கொடுத்துட்றாங்க. இல்லை, நீங்கள் ஏமாந்துடுறீங்க. ஆண்டவருடைய அன்பு கட்டப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவின் அன்பில் இருக்கிறேன். நம்மளாம் கிறிஸ்துவங்க ரட்சிக்கப்பட்டவங்க எங்கே இருக்குது? பணம் கொடுக்குற இடத்துல தான் இருக்குது. உங்களை தான் கடவுள் வெளிப்படுத்தினாருங்கண்ணா. அது கேட்கும்போது சென்டிமெண்ட்டாக பேசுனாங்கன்னா என்ன ஆகிடுது? சரிம்மா அழுவாதுமா, நம்ம பண்ணலாம் செய்யலாம். அதுக்கு தான் ஞானத்தை கற்றுக்க கேளுங்க ஆண்டவர்கிட்ட. இந்த உலகத்தில் உங்களை ஏமாற்ற உங்களை கொள்ளையிடக்கூடிய பல சூழ்நிலைகள் நம்மளை சுற்றி நிறைய சதிகள் நடக்குது. உங்களுக்கே தெரியாமல் நிறைய பேர் குளின்னு ஒன்று இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஞானத்தை கேட்டிங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுறாரு? உங்களுக்கு ஞானத்தின் மூலமாக எல்லாவற்றையும் விளங்கி கொண்டு நீங்கள் கேளாத ஐஸ்வர்யத்தையும் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவர். ஆண்டவரிடத்தில் ஞானத்தை கேட்டு பழகிக்குங்க. பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்களாக இருக்கலாம், வாலிப பிள்ளைங்களாக இருக்கலாம், தேர்வு எழுதுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. வேறு எதுவுமே வேணாம். ஞானம் இருந்தாவே உங்களுக்கு நல்ல வேலை, நல்ல எதிர்காலம், நல்ல ஆசீர்வாதம், நல்ல உயர்வுகள் வரும்.
இது வரைக்குமே நான் அவர்கிட்ட கேட்குறது ஒன்றே ஒன்று, ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஏன்னா என் முன்னாடி நிறைய ஞானவான்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த பேதையை வச்சு நான் என்ன பேச போகிறேன்னு தெரிலனா அந்த ஞானம் தான் பேச முடியும், நம்ம பேச முடியாதுல்ல. உங்ககிட்ட எல்லாம் ஞானத்தை தான் ஆண்டுகிட்ட கேளுங்க, ஆண்டு உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் விரும்புகிற ஞானத்தை பார்க்கிறோம். நீங்கள் விரும்பாத ஐஸ்வர்யங்களும் செல்வ பெருக்கையும் உயர்வையும் நன்மையும் இதெல்லாம் கூட கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம். ஆண்டு இடத்துல தெய்வீக ஞானத்தை மாத்திரம் இல்லை, டிவைன் விஸ்டம் சொல்லுவாங்க பாருங்கள். ஆண்டருடைய தெய்வீக ஞானத்தை மாத்திரம் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், இந்த உலகத்தினுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் உண்டாகும். கடைசியாக நீங்கள் நினைப்பதற்கு மேலான பெரியவைகளை காண்பீர்கள். நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதற்கு மேலான காரியங்கள். நம்ம வாசித்து பார்க்கும்போது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 பேதுரு 3:17-18 வசனங்கள் நம்ம வாசிப்போம். தீமை செய்து பாடு அனுபவிப்பதும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். ஏனெனில் கிறிஸ்து நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் நினைப்பதற்கும் மேலான பெரியவைகள் என்று சொல்லும் பொழுது, இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மாம்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு நல்லா தெரியும் நம்ம நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் மேலானதை கர்த்தர் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே கர்த்தர் எதை குறித்து பேசுகிறார்? பேதுரு நிருபத்தை எழுதும்பொழுது எதை குறித்து எழுதுகிறார் என்றால் 20வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த பொழுது கீழ்ப்படியாமை போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிலும் 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். ஆண்டவருடைய பெரிய நோக்கம் என்னன்னா, ஆத்தும ரட்சிப்பு என்பது இயேசுவின் ஒரு மிகப்பெரிய பாரமாக இருந்தது. இன்றைக்கு கிறிஸ்துவர்களாக நம்ம இருக்கிறோம் என்றால் ஆத்தும ரட்சிப்புக்காக பிரயாசப்படுகிறோம். நம்ம நினைப்பதற்கு மேலான காரியங்கள் என்பது நம்முடைய ஊழியத்தில் இருக்கணும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கணும். உலக ஆசீர்வாதத்தையே நம்ம யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அதின் காலத்தில் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாக கொடுப்பார். உங்களுக்கு தெரியும்ல, ஆண்டு உங்களுக்கு நன்மைக்கு தானே செய்வார். எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லது நடக்கும். அவர் உங்கள் கூட இருக்கிறதுனால ஏற்ற சமயத்தில் எப்போ என்னென்ன உங்களுக்கு நடக்கணும், உங்களுக்கு கர்த்தர் அதை வெளிப்படுத்தினா கூட கேளுங்க, அதை வெளிப்படுத்துவார். அதை தாண்டி நான் என்ன செய்யணும், எதை நினைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு நினைத்தார் பாருங்க. இயேசு எதை நினைச்சிருக்கிறார்னா, நோவா காலத்திலே நோவாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்த மக்கள் ஜலத்தினால் அழிக்கப்பட்டார்கள். இந்த உலகத்தில் ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு சித்தமல்ல. செத்து போன ஆவிகளை கூட கர்த்தர் ரட்சிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை ஞானஸ்தானம் எடுக்காமல் கர்த்தரை அறியாமல் அவர்கள் மரித்து போயிருக்கலாம். ஊழியக்காரன் சொல்லும்போது உதாசீனப்படுத்தி இருக்கலாம். அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காம கீழ்ப்படியாமல் அறிந்து போன நோவா காலத்தில் 8 பேர் மாத்திரம் காப்பாற்றப்பட்டார்கள். மீதி பேர்லாம் அழிஞ்சு போனாங்க. இங்கே பாருங்க, அதை தான் அவர் இந்த வசனத்தில் சொல்கிறார் பாருங்களேன். 19 வசனத்தில் 18 வாசிப்போம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். மாம்சத்தில் கொலை உண்டவராகவும் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டவராகவும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார் இல்லைங்களா? அடக்கம் பண்ணப்பட்ட போது நடந்த விஷயம் தான் இது. மாம்சத்தில் கொலை உண்டு
வெண்ணிற சீலையினால் சுற்றி இயேசுவை அடக்கம் செய்தாயிற்று. ஆனால் ஆண்டவர் மாம்சத்திலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். ஆனால் ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டவராக பாதாளத்தில் இருக்கிறதான ஆவிகளுக்கு பிரசங்கிக்கிறார். அதுதான் இந்த 19. அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு, காவலில் இருக்கிற ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். ஒருத்தரும் பாதாளத்தில் அழிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிற ஆண்டவர் அவர். நம்முடைய நினைப்பு நம்மளுக்கு நீங்கள் நினைப்பதற்கும் மேலான காரியங்களை கர்த்தர் நீங்கள் காண்பீர்கள். இந்த மாதத்தில் நம்மளுக்கு உலக ஆசீர்வாதங்கள் பற்றி ஏதாவது யோசிச்சிருப்போம். ஆனால் ஆண்டவர் இது எனக்கு வெளிப்படுத்தும் போது, எனக்கு இது கொடுக்கும்பொழுது ஒரு ஆத்ம பாரத்தை குறித்து, ஒரு ஊழிய தாகத்தை குறித்து, ஒரு வாஞ்சை குறித்து கர்த்தர் இடத்துல காண்பிக்கிறார். இயேசு எப்படிப்பட்டவர் இருந்தார்? இந்த 3 வருஷம் ஊழியத்திலையும் அநேக ஆத்துமாக்களை சந்தித்தார். அவருடைய கால்கள் ஓரிடத்துல ஓய்வெடுக்காமல் ஓடி 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 பிரசங்கிப்பது, சுகமாக்குவது, ரெஸ்ட் இல்லாமல் ஊழியம் பண்ணார். பகலானா விடுதலை பண்ணுறது, நைட்டானா ஜெபம் பண்ணுறது, இதே தான் வேலை. எப்பவுமே ஜெபம் பண்ணுறது விடுதலையாக்குது, ஜெபம் பண்ணுறது விடுதலையாக்குது. இன்னும் தேவ சித்தத்தை நிறைவேற்றணும். இவங்களை எல்லாம் 12 பேர் இல்லை, அவர் கூட இருக்கிற எல்லாரையும் ஆண்டவருக்காக உருவாக்கணுன்றதை கர்த்தர் உருவாக்கிட்டாரு. சிலுவையில் அறையப்பட்டார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் மாம்சம் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தாலும் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டதாய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு ரட்சிப்பை அறிவிக்க கர்த்தர் நினைத்திருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு காவலில் இருக்கிற ஆவிகளுக்கு போய் நம்ம பிரசங்கம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு திராணி கிடையாது. மாம்சத்திலே நம்ம இருக்கிறோம். மாம்சத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணோம்? ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்கு நம்ம நினைக்கணும். அப்போ தான் நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலானது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா. எப்படி இது நடக்கும் பாஸ்டர்னா, யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக தான் ஜெபம் பண்ணார். அவருடைய சிறையிருப்புக்காக அவர் பண்ணல. எதுக்காக ஜெபம் பண்ணார்? தன்னுடைய சிநேகிதர்களுக்காக, நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணார். இப்போ இந்த வசனம் பாருங்களேன். இவர்களுக்காக ஜெபம் பண்ணார். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? இவருடைய சிறையிருப்பை மாற்றிட்டார். இப்போ நம்ம மற்றவர்களுக்காக பிரயாசப்படும் பொழுது, மற்ற ஆத்துமாக்கள் உயிர்ப்பிக்கப்படணும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும், ஆண்டவருக்கென்று இந்த இந்த தெருவு ரட்சிக்கப்படணும், இங்கே இருக்கிற மக்களுக்கு நம்ம சாட்சியாக நிற்கணும். நீங்கள் நின்னீங்கன்னா உங்களுடைய குடும்பம் ரட்சிக்கப்படும், உங்களுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவாங்க, உங்கள் பிள்ளைகள் காக்கப்படுவாங்க. எல்லா தீங்குகளுக்கும் உலக செல்வம் ஆசீர்வாதங்கள் பெருகும்படி கர்த்தர் உங்களை நினைக்கணும்னா நீங்கள் உங்களுக்குரியவைகளுக்காக வேண்டிக் கொள்ளாமல் கடவுள் அறியாமல் இருக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கூட்டம் கூட்டமாய் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. பாதாளத்தின் வாசல்களில் தான் மக்கள் வழி கியூ நிறைய இருக்குது. குடி, விபச்சாரம், வேசித்தனம் இன்றைக்கு எல்லாம் பெருகிட்டு, எந்த பக்கம் திரும்பினாலும் ஒயின் ஷாப் இருக்குது. எந்த பிள்ளைங்க பார்த்தா பொம்பளை பிள்ளைங்க கஞ்சா போடுது, ஆம்பளை பிள்ளைங்க கஞ்சா போடுது. எங்கே பார்த்தாலும் கஞ்சா அடிச்சுட்டு விழுந்து அடிபட்டு வெட்டுறானுங்க, குத்துறானுங்க. ஏன் இது பெருகி கொண்டிருக்கிறது? நம்ம அதிகமாய் பாரப்படலை. அந்த ஆத்துமாக்களை குறித்த பாரம் இல்லை. நம்ம நல்லா இருக்கிறோமா, நம்ம பாதுகாப்பாக போகிறோமா, நம்ம பாதுகாப்பாக வரோமா, நம்ம சாப்பிட்றோமா, சுயநலமாய் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் எப்படி நீங்கள் நினைப்பதை கர்த்தர் உங்களுக்கு நீங்கள் நினைப்பதிலும் பெரியவைகளை செய்வார். யோபுடைய ஒரு மனப்பான்மை நமக்கு இருக்கணும். பிரதர், மற்றவங்களுக்காக பாரப்படணும், மற்றவங்களுக்காக வேண்டிக் கொள்ளணும். பழமொழி சொல்லுவாங்கள்ல, மற்றவருடைய பிள்ளைகளை நம்ம 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 சொன்னால் நீ நான் அப்படி சொல்கிறியா, ஊராம்புள்ளியா ஊட்டி வளர்த்தா, அதான் சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், மற்றவருடைய பிள்ளைகளை ஊட்டி வளர்த்தாலும் சொல்லுங்கிறேன். ஊராம்புள்ளியன்னுங்கிறாங்கங்க. ஊராம்பிள்ளையை ஊட்டி வளர்த்தா அது தானாக வளரும்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா, மற்றவர்களுக்கு செய்கிற நன்மை நமக்கு வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் சொன்னார், அது அப்படி இல்லை. மற்ற ஊரான் பிள்ளை அப்படின்றது என்னன்னா, கல்யாணம் பண்ணுவார் ஒய்ஃப் தானா. மற்ற அசல்லேருந்து கல்யாணம் பண்ண அந்த பெண்ணை நீ நல்லா பார்த்துக்கினா அந்த பெண்ணுடைய வயிற்றில் வர ஊன் குழந்தை நல்லா இருக்கும்ன்ற அர்த்தமா? அது புரியுமா உங்களுக்கு? தெரியுது? இவ்வளோ தெரிஞ்சிச்சா? ஊராம்புல என்ன பண்ணால், ஊராம்புல ஊரில் இருக்கிற பிள்ளைங்களாம் வாங்கி கொடுத்துன்னு இருப்பாங்க. கடையில் ஒரு நாள் ஒருத்தர் வாங்கி கொடுத்துனுக்கிறாரு, பிஸ்கெட்லாம் வாங்கி கொடுத்துக்கிறேன். என்ன இது எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்துனுக்கிறாரு, என்ன புதுன்னு கேட்டால்,
ஒரு பிள்ளைய ஒருத்த நம்ம பிள்ளைங்க வளர போகுதுன்னு அது எப்படி அங்கே தானே வளர்ந்துடும். வீட்டில் பார்க்க மாட்டேற நீ அங்கே போய் எல்லாம் பிஸ்கெட் வாங்கி கொடுத்துன்னு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துனுக்கிறியே. வீட்டில் இருக்கிற குழந்தைய பாரு, ஏன்னா இங்கே ஒன்றும் வர வெறுங்கையாக வந்துனுக்குது வீட்டுக்கு. நீ அங்கே வாங்கி கொடுத்துட்டு வந்துட்ட. இது தப்பான புரிந்து கொள்ளுதல். இதனால் மனைவியை கடவுள் உனக்கு கொடுத்த ஒரு துணை இல்லை. பெரும்பாலும் அப்போல்லாம் மற்றவர்கள் தான் மற்ற பெண்களை தானே பண்ணுவாங்க. சொல்லுவாங்க சொந்தத்தில் கட்டக்கூடாது, அசல் அதை கட்டணும். அசல்லேருந்து தானே வராங்க நிறைய மனைவிகள், வேறு இடத்துல தானே வராங்க, சொந்தக்காரெலாம் கிடையாது. அவங்க வேறு யாரோ அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும். அவங்க வயிற்றில் வளர நம்முடைய குழந்தைய நல்லா வளரும். அவங்கள நல்லா ஊட்டி வளர்த்து பார்த்துக்கணும். அப்போ தான் உன் பிள்ளை நல்லா வளரும். இப்போ சொல்கிறேன், உங்கள் மனைவியை நீங்கள் நல்லா பார்த்துக்கினா அவங்க பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்குவாங்க. நீ மனைவி என்னென்ன டார்ச்சல் பண்ணுறியோ அதை பிள்ளைங்களை டார்ச்சல் பண்ணும். நீ மனைவி நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா, மனைவிக்கு நல்லா ஊட்டினா அது குழந்தைக்கு நல்லா ஊட்டிகிட்டு இருக்கோம். மனைவி அடிச்சுன்னா அது குழந்தைய அடிக்கும். ஏன்னா உன்னை அடிக்க முடியாது, அடிக்கவும் மாட்டாங்க. உங்களுக்கு புரியுதா ஏன் அப்படின்ட்டு? இதே போல தான் மற்றவர்களுக்காக நீங்கள் பாரப்படணும். ஆத்தும ரட்சிப்புன்றது, ஆண்டவரே என்னை சார்ந்திருக்கிற என் சகோதரன், என் குடும்பங்கள், இன்னும் நம்மளை சார்ந்தவங்களை எத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க? இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என் சொந்தத்துக்கார எல்லாருமே கிறிஸ்டினான்னு கேட்டால் இல்லையே. இன்னைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு உட்காந்துருக்கிறீங்க, உங்களை சார்ந்த எல்லாரும் அப்படியே பரம்பரை மொத்தமாக கிறிஸ்டினாக இருக்கிறாங்க. இல்லை, இன்னும் என் சகோதரி ரட்சிக்கப்படல, இன்னும் என் சகோதரர் ரட்சிக்கப்படல, என் சித்தப்பா ரட்சிக்கப்படல, எங்கள் மாமா ரட்சிக்கப்படல, ஏன் எங்கள் அப்பா ரட்சிக்கப்படல, எங்கள் அம்மா ரட்சிக்கப்படல. எவ்வளோ பேர் இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறோம். இவங்களுக்கெல்லாம் நீங்கள் பாரப்படும் பொழுது அவங்களாம் ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரித்து மாம்சத்தில் கொலை உண்டவராய் அடக்கம் பண்ணப்பட்டாலும் ஆவியில் உயிர்க்கப்பட்டு பாதாளத்தில் இருக்கிற ஆவிகளை மீட்கும்படி கர்த்தர் சித்தம் வைத்திருந்தார். அவருடைய நினைவு பாருங்க. ஒருத்தன் கூட பாதாளத்துக்கு போயிடக்கூடாது. நம்மளில் இருக்கிற நம்ம ஒரு வாலிப தம்பி கூட அந்த வாசலில் போய் நிற்கக்கூடாது. நீங்கள் பாரப்படணும், நீங்கள் ஜெபம் பண்ணணும். எங்கள் பாஸ்டிங் பிரதர் ஜெபம் பண்ணுறதோட சரி. நீங்கள் பாரப்படுறீங்களா? நம்ம ஊரில் நடக்கிற அக்கிரமங்களுக்கு அநேகங்களுக்காக பாரப்படுறீங்களா? கொலைகளுக்காக, விபச்சாரங்களுக்காக மனது உருகிறீங்களா? குடிச்சு விழுந்து கிடக்கிற வாலிபர்களுக்காக மனது உருகிறீங்களா? இல்லையே. அந்த பாரத்தை கர்த்தர் உங்களிடத்தில் பார்க்க. நீங்கள் அப்படி நினைச்சிங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் நினைக்கிற நினைவுகள் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. இங்கே பாரத்தோடு ஆண்டவரோடு உடன்பட்டு இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த பாரம், அவர் நினைச்ச நினைவுகளை நம்ம நினைக்கணும். இல்லை, சுகபோகமானதே இல்லை. ஆத்தும மீட் பண்ணுறத நம்முடைய தலையாய கடமையாக வைத்து நீங்கள் அதுக்காக ஜெபிங்க, அதுக்காக செயல்படுங்க. இதுதான் கர்த்தர் உங்களோட பேசுகிறார். இந்த மாதத்தில் மீண்டும் சொல்கிறாரு, இவைகளிலும் பெரிதானவைகளை காண்பாய். எதிலிருந்து நீங்கள் நினைக்கிறத பார்க்கிலும் பெரியவைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறாரு. நீங்கள் எதிர்பார்க்கிறதை பார்க்கலும், நீங்கள் விரும்புகிறதை பார்க்கிலும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நினைக்கிறதை பார்க்கலும் பெரியவைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். இந்த மாதத்தில் ஒரு கமிட்மெண்ட்டோட, ஒரு ஒப்புரவோடு கூட கடவுளின் சமூகத்துக்கு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார்.